அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிகழ்வுகள், மருத்துவம் மற்றும் நாட்டு நடப்புகள் அனைத்தையும் காவி வரும் ஊடகம் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி. இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்தில் நாங்கள் இடதுசாரி கொள்கை கொண்ட ஒரு கொமரேட், ஒரு தோழரை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். என் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன். வணக்கம் ஸ்டீவன். சரவணன் பற்றி நாங்கள் ஏற்கனவே இந்த ஊடகத்தில் அவரை நேர்காணல் கண்டிருக்கின்றோம். அவர் ஒரு முக்கியமாக ஒரு எழுத்தாளர், இரு மொழியிலும் புலமை வாய்ந்தவர். தமிழ், சிங்களம், சிங்களத்தில் இருக்கின்ற புத்தகங்களை, நூல்களை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர். பல நூல்களை தனது வீட்டிலேயே ஒரு நூலகமாக சேர்க்கும் ஒரு சிறந்த பழக்கம் கொண்டவர் தான் தோழர் சரவணன் அவர்கள். இவர் ஏவிபியினுடைய பாசறையில் இருந்து இன்றைய அரசாட்சியில் இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளை பிரமுகர்கள் அனுரகுமார போன்றவர்களுக்கு மிக நெருக்கமாக தெரிந்த ஒரு தோழர் என்று கூட சொல்லலாம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய அரசியல் களத்தில் பேச இருக்கும் விடயமாவது, மார்க்சிய வழியில் இயங்குமா இந்த என்பிபி அரசு என்பதுதான் இன்றைய பேசுபொருள். மார்க்சிய கொள்கை என்று சொல்கின்றார்கள். உண்மையில் இந்த அரசு, அதாவது தோழர் என்று சொல்லப்படுகின்ற, கொமரேட் என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்கா அடிமட்டத்தில், கிராஸ் ரூட்டில் இருந்து சிங்கள மக்களால் தெரிவு செய்தது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு மக்களும் அவருடைய கட்சிக்கு வாக்களித்து பிரதிநிதிகளை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த வகையில் மார்க்சிய கொள்கை கொண்ட அனுரகுமாரவின் அரசு எதற்காக IMF போன்ற அமைப்புகளுடன், நிதியங்களுடன் வந்து, அதாவது மேற்கு சார்ந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் சொல்லப்படுகின்றது, மேற்கு சார்ந்த அந்த நிதியங்களுடன் அவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கின்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் காரணமா, அல்லது மேற்கு உலகினுடைய ஒரு பொறிக்குள் இவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்களா என்று பல கேள்விகள் இன்று எங்களுக்கு உள்ளது. அந்த வகையிலே திரு சரவணன் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு ஆய்வை இப்பொழுது நீங்கள் சொல்லலாம். இந்த மார்க்சிய சிந்தனையில் என்பிபி செயற்படுமா என்பது உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அனைவருக்கும். இதில் உண்மையில் இலங்கை தற்போதைய என்பிபி அரசு அல்லது தேசிய இன்றைய அரசை பொறுத்தவரையில் ஒரு மார்க்சிய அமைப்பாக, ஒரு மார்க்சிய ஒரு அரசாங்கமாக, ஒரு இடதுசாரி அரசாங்கமாக பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இடதுசாரித்துவ அரசாங்கங்களை பற்றிய ஒரு பொதுப்புத்தி அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றது என்றால், நாங்கள் இதுவரை கடந்த காலங்களில் ஒரு புரட்சி கூடாக அமைக்கப்பட்ட அரசுகள் அல்லது போனால் மார்க்சிய இயக்கங்களை பற்றிய நமது புரிதலிலிருந்து இந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்படுகின்றது. அதாவது ஒரு நமக்கு தெரியுமல்லவா, நாம் ஏற்கனவே ஒரு இமேஜினேஷன் வைத்திருப்போம், அல்லது அது பற்றிய ஒரு நமக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற சிந்தனை என்னவென்றால், ஒரு நிறுவனம் அல்லது மார்க்சிய அமைப்பிற்கு கீழ் உள்ள ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி. ஆனால் அப்படி அல்ல. இப்ப நாங்கள் இதனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக, கருப்பு வெள்ளையாக பார்ப்பது இன்றைய நவீன சமூகத்தில் சாத்தியமே இல்லை. அது இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் ஒரு இடதுசாரி இயக்கங்கள் நிச்சயமாக ஏற்கனவே கடந்த 100 வருடங்களுக்கு முன் இருந்த அவர்கள் கற்பனை செய்த அது போன்ற ஒரு அமைப்பை இன்று எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவு நவீன சிந்தனைகளையும் நவீன வளர்ச்சியையும் நாங்கள் புரிந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியாக ஓரளவு சமரசம் செய்து கொண்டு, அதாவது அடிப்படை கொள்கையில் அல்ல,
தந்திரோபாய ரீதியில் நமக்கு தெரியும், மூலோபாய ரீதியில் நம்முடைய இலக்கு ஒரு சமத்துவமான சமூகத்தை ஏற்படுத்துவது என்பது. அதே நேரத்தில் அந்த இலக்கை அடைவதற்கான தந்திரோபாய வழிகள் நிறைய உண்டு. அதுபோலதான் இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த பாராளுமன்ற வழிமுறையை எதிர்க்கின்ற அதனை மறுக்கின்ற ஒரு ஒரு தத்துவமாகத்தான் இந்த மார்க்சிய தத்துவமே வளர்ந்து வந்தது. அதாவது புரட்சியின் மூலம்தான் அதனை மாற்ற வேண்டும். இந்த பாராளுமன்ற வழிமுறை என்றது, பாராளுமன்ற வாதம் என்றது, அது சாத்தியமில்லை. அதற்கூடாக நாங்கள் ஒரு கட்டமைப்பை மாற்ற முடியாது என்பது. இப்போதும் அதுதான். இவர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இடதுசாரி இயக்கங்களுக்கு பெரிதாக ஆட்சியை பாராளுமன்ற வழிமுறை கூடாக அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கை பல கட்சிகளுக்கு இருந்ததில்லை. அவர்களை பொறுத்தவரையில் இது இப்ப லெனின் சொல்வது போல, பாராளுமன்றம் ஒரு நமக்கான பிரச்சார மேடை. நம்முடைய தத்துவங்களை, நம்முடைய கருத்துக்களை பரப்புவதற்காக, அதனை எங்களுக்கு கிடைக்கின்ற ஜனநாயக வெளியை பயன்படுத்தி மக்களை அடைவதற்கான அல்லது அதிகாரத்தை அடைவதற்கான ஒரு தற்காலிக வழிமுறை தான் இந்த பாராளுமன்றம். இப்போதும் கிட்டத்தட்ட அந்த நிலைதான். இவர்களுக்கு இப்போது ஆட்சி கிடைத்திருக்கிறது. அந்த ஆட்சியை ஏற்படுத்தி இருப்பவர்கள் கடும் இலங்கையில் மிகப்பெரிய மார்க்சிய இயக்கமாக கருதக்கூடிய மார்க்சிய ஒழுக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய, இறுதியாக மிஞ்சி இருக்கிற இடதுசாரி இயக்கமாக இருக்கக்கூடிய ஜேவிபி தலைமையிலான என்பிபியில் இருக்கின்ற ஒரு 20 அளவிலான ஏனைய அமைப்புகளும் சிறு சிறு அமைப்புகளும் தனிநபர்களுமாக இணைந்து இந்த ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு தெரியும், அங்கே என்பிபி என்று ஒரு பேரளவில் இருந்ததற்கு என்ன, அங்கே ஜேவிபி தான் முழுமையாக உழைச்சுகின்றது. இது ஒரு ஜேவிபி அரசாங்கம் என்று பலரும் கருதுவதற்கு அதான் காரணம். ஆக இப்ப எங்களை போன்றவர்கள் இன்னும் பல இந்த இடதுசாரி வரலாறு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு வரலாற்றை கிட்ட போவது இலங்கையினுடைய இடதுசாரித்துவ வரலாறு என்பது. இந்த 200 ஆண்டு இந்த நூற்றாண்டு கால இடைவெளிக்குள் IMF வேர்ல்ட் பேங்குக்கு எதிரான கருத்துக்களை வளர்த்து, அதற்கு கட்சி உறுப்பினர்களுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் இந்த IMF வேர்ல்ட் பேங்க் என்பது உலகளாவிய ரீதியில் மிக மூன்றாம் உலக நாடுகளின் மீது எப்பேற்பட்ட பாதிப்புகளை செய்திருக்கின்றன என்பது பற்றி முழுக்க விளக்கம் கொடுத்து அதற்கு எதிராகவே போராட பழக்கிய அமைப்புகள் தான் இந்த ஜேவிபி உள்ளிட்ட லங்கா சமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, சமாஜ கட்சி போன்ற சகல கட்சிகளும். ஜேவிபி மட்டும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. இப்போதும் அவருடைய கொள்கை இந்த உலக வங்கி IMF-க்கு எதிரானதுதான். ஆனால் இப்போது நாடு இருக்கின்ற நெருக்கடி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இவர்களால் அல்ல, ஏற்கனவே ஒரு பொருளாதார ரீதியில சமரசம் செய்து கொண்ட பல்வேறுபட்ட கடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்ட ஒரு நாடு. அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக முடியாது. அப்படி விலகினால் இலங்கை ஒட்டுமொத்தமாக அடுத்த நாளே காலி என்பது நமக்கு தெரியும். ஆகவே தான் அந்த ஒப்பந்தங்களை அப்படியே உங்களுக்கு தெரியும், வந்த உடனேயே அவர்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால், இந்த ஒப்பந்தங்களை மீள் ஒப்பந்தப்படுத்துதல், திரும்பவும் அவர்களுடனான ஒப்பந்தத்தை சரி செய்தல், சில சமரசங்களை மேலும், அதாவது அதிகம் விட்டு கொடுப்புகளை செய்தவற்றை சரி செய்வது போன்ற விடயங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே இது போன்ற பல விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு இடதுசாரி அமைப்பு என்று நாங்கள் ஒரு கடுமையாக நாங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு அமைப்பாக இருக்க முடியாது. அது சாத்தியமும் இல்லை இன்றைய நவீன உலகில் என்பதுதான் நாங்கள் அடிப்படையில் தெரியும். ஆனால் கொள்கை அளவில் அது ஒரு சமத்துவ சமூகத்திற்கான ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு, குறிப்பாக அது ஒரு தொழிலாளர் சார்பான தொழிலாளர் இயக்கங்களுக்கு, தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த வர்க்கங்கள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களே இன்று நிறைய மாற்றம் கண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் மார்க்சியம் வளர்ச்சி அடைந்த காலப்பகுதியில் கார்ல் மார்க்ஸுக்கோ அல்லது லெனினுக்கோ அதற்கு பிறகு வந்தவர்களுக்கோ இந்த வர்க்கங்கள் பற்றி இருந்த புரிதல் இன்று மாறுபட்டிருக்கின்றது, நிறையவே மாறுபட்டு இன்று புதிய வர்க்கங்கள் உருவாகி இருக்கின்றன. வர்க்கங்களுக்கு இடையிலான அந்த ஊடாட்டம் வேறு வகையில் சிதைந்திருக்கின்றன. ஆகவே அப்பட்டமாக அந்த வர்க்கங்களை அப்படி தனித்து வரைவிலக்கணப்படுத்துவது இன்று முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இருக்கின்ற இந்த சமூக அமைப்பில் இன்று புதிய பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பி இருக்கின்றது. உதாரணத்துக்கு இலங்கையில் இனப்பிரச்சனையை நாங்கள் ஒரு மைய பிரச்சனையாக எழுந்த காலத்தில் ஒரு இலங்கையின் இனப்பிரச்சனையை கடக்காமல் ஒரு வர்க்க பிரச்சனையை, வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்கின்ற நிலைக்கு பெருவாரியான இடதுசாரி கட்சிகள் வந்து சேர்ந்தன. ஜேவிபி கூட அந்த விடயத்தில்
ஒப்புக்கொள்ளாட்டியும் கூட அதற்கு அது சம்பந்தமான முடிவில் ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது. அதற்குள் இருந்தவர்கள் பெரும் அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுத்து வந்திருக்கின்றார்கள். இலங்கையில் இனப்பிரச்சனையை பற்றிய அக்கறை எடுக்காமல் நாங்கள் புரட்சிகர மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்த முடியாது என்பதில் அவர்கள் அழுத்தம் தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே இது போன்ற இன்று எங்களுக்கு தெரியும், இந்தியா அயல் நாடான இந்தியாவில் பல்வேறுபட்ட மார்க்சிய இயக்கங்கள் சாதிய தலித் மக்களினுடைய பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்காமல் எந்த ஒரு இடதுசாரி இயக்கமும் வளர முடியாது என்கின்ற முடிவுக்கு பல அமைப்புகள் வந்து சேர்ந்தன. ஆகவே 80களின் இறுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி இங்கு தலித் எழுச்சி வந்தபோது பல அமைப்புகளும் அதாவது வர்க்க போராட்டம் மட்டுமல்ல, ஏனென்றால் அடிப்படையில் மார்க்சிய இயக்கங்கள் அந்த அடித்தட்டு மேற்கட்டுமானம் என்கின்ற அந்த கொள்கையை கடைபிடிக்கின்ற அமைப்புகள். அப்படி இருக்கும்போது அந்த தத்துவத்தின்படி எங்களுக்கு இந்த புரட்சியின் மூலம் ஒரு தொழிலாளர் வர்க்க அரசை நாங்கள் நிறுவிவிட்டால் சகலதும் தீர்ந்துவிடும் என்பதுதான் அதன் கொள்கையாக இருந்தது. ஆனால் இலங்கையில் நாங்கள் ஒரு ஹையரார்க்கி ஏற்படுத்துவோம் அல்லவா? அதாவது நமக்கு இலங்கையில் அடிப்படை பிரச்சனைகள் என்ன? இலங்கையில் ஒரு நீண்ட காலமாக இனப்பிரச்சனை மைய பிரச்சனையாக இருந்தது. ஆகவே தான் தேசிய பிரச்சனையை அதாவது தேசிய இனப்பிரச்சனையை தேசிய பிரச்சனை என்று நாங்கள் அழைத்து வந்தோம். ஏனென்றால் தேசிய இன பிரச்சனை என்றாலே யாருக்கும் தெரியும், அது தேசிய இன பிரச்சனையை தான் கருதுகிறோம் என்பது. நேஷனல் இஷ்யூ என்றது நேஷனல் கான்ஃபிளிக்ட், நேஷனல் இஷ்யூ என்று சொல்லும் போது அது நேரடியாக அது இனப்பிரச்சனையை தான் அது அர்த்தம் கொள்ளப்படும். இதுல குறுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் கேட்க விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், சின்ன விஷயம் இல்லை, ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ அனுரகுமார மட்டுமண்டில் இப்போ இந்த ஏவிபி என்று பார்த்தா கூட இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறதாக அவர்கள் காட்டிக்கொள்ள இன்று வரைக்கும் அனுரகூட இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது தேர்தல் பிரச்சாரத்துக்காக வடக்கு பக்கத்து முக்கியமாக வடக்கை நோக்கி வந்திருந்தார் பல தடவை. ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட இனப்பிரச்சனை இருப்பதாக அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நாங்கள் இலங்கையர்களாக வாழ்வோம், உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று ஒரு மாயைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. இது பற்றி உங்கள் கருத்து? இது உண்மையில் ஒரு ஜேவிபி இதுவரை கொண்ட அந்த இனப்பிரச்சனை பற்றிய அவர்களுடைய பொதுவான போக்கு, அவர்கள் கடைபிடித்த கொள்கைகள், அவர்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றையும் சேர்த்துதான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அது ஒரு நீண்ட பதிலாக இருக்கும். இங்கு நான் சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் குறிப்பிடுகின்றேன். அவர்கள் உண்மையில் அவர்கள் வர்க்கங்களாக நாங்கள் இணைந்தால் இனப்பிரச்சனை என்கின்ற ஒன்று தேவைப்படாது என்று கருதுகின்ற அமைப்புகளாகத்தான் இலங்கையின் இடதுசாரி அமைப்புகள் இருந்து வந்திருக்கின்றன. எனக்கு ஒரு பொது பிரச்சனையை சமீப காலமாக நான் பல சிங்கள தோழர்களோடும் சிங்கள மேடைகளிலேயும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு வந்திருக்கேன். இலங்கையில் இடதுசாரி கட்சிகள் என்று ஒன்று இருந்ததில்லை என்று நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஒரு வாதத்தை நான் வைத்து வருகின்றேன். இலங்கையில் இடதுசாரி கட்சிகள் இருந்ததில்லை. ஏன் என்று அவர்கள் கேட்டால், இடதுசாரி இயக்கம் என்பது இலங்கையின் தொழிலாளர் வர்க்கத்துக்கான ஒரு அமைப்பாக அது வந்திருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் வந்த சகல இடதுசாரி கட்சிகளும் சிங்கள கட்சிகளாக இருந்து வந்திருக்கின்றன. ஆகவே அவர்களுடைய செயற்பாடுகள் மத்திய குழுவோ அல்லது போனால் அரசியல் குழுவோ அவர்களில் பெரும்பாலானோர் சிங்களவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் அல்லது முழுமையாக சிங்களவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வெளியீடுகள் சிங்களத்திலேயே இருந்திருக்கின்றன. போஸ்டர்கள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே சிங்களத்தில் இருந்திருக்கின்றன. சொல்ல போனால் அப்படியா நாங்கள் தமிழில் இருந்ததே இல்லையான தமிழர்களும் இருந்திருக்கின்றார்கள். அவ்வப்போது சில அமைப்புகள் LSSP, CP போன்ற காலங்களில் 60களில் எல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல 50களில் எல்லாம் கூட இருந்திருக்கின்றார்கள். மலையகத்தில் இருந்த சில தலைமைகள் எல்லாம் கூட இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பெருவாரியாக இல்லை. அவர்கள் ஒரு சிறிய அளவில் இருந்திருக்கின்றார்கள். அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் சிங்களத்தில் இந்த தமிழில் மேற்கொள்ளும் போது அது ஒரு பெயருக்காக ஒன்றென்று நாங்கள் பார்க்கலாம். LSSP-யினுடைய பழைய சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டால் பெயருக்கு ஒன்றென்று இருக்கும். அதை வைத்துக்கொண்டு வேண்டும் என்றால் அவர்களால் விவாதிக்க முடியும், நாங்கள் தமிழிலும் இயங்கி இருக்கின்றோம் என்று. ஆனால் ஒரு முழுமையாக நாங்கள் பார்த்தால் அது எங்கேயோ ஒரு சிறு பெர்சன்டேஜ், சிறிய விகிதத்தில் தமிழில் அவர்கள் இயங்கியதை தான் அவர்கள் சொல்ல பார்க்கின்றார்கள். ஜேவிபிலையும் அதே பிரச்சனை இருக்கின்றது. அதில் பெருவாரியான நான் ஜேவிபியோடு சேர்ந்து ஓரளவு இயங்கிய அந்த 90களின் ஆரம்பம் திருப்பியும் மீண்டும் அவர்கள் களத்திற்கு வருவதற்காக, அரசியலுக்கு வருவதற்காக, தலைமறைவிலிருந்து வெளியில் வருவதற்காக இருந்த அந்த காலப்பகுதியில் என்னை தவிர வேறு ஒருவரும் இருக்கவில்லை தமிழில் இயங்குவதற்கு.
அதன் பிறகு தான் சில தோழர்கள், பழைய தோழர்களும் கூட வந்து சேர்ந்து முழு நேர ஊழியர்களாக இயங்க தொடங்கினார்கள். நாங்கள் வெளியில் வந்த அந்த அந்த காலத்தில். ஆக இந்த இந்த தமிழ் மக்களினுடைய இப்ப இலங்கையினுடைய இனப்பிரச்சனை பற்றிய அவர்களுடைய போக்கு எப்போதும் அதாவது நாங்கள் நிறைய விமர்சனங்கள் வைக்க வேண்டிய காலங்கள் நிறையவே இருக்கின்றது. அதிலும் மிகவும் சிக்கலான காலம் என்பது மைந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2005 2000களினுடைய ஆரம்பத்தில் இருந்து இந்த யுத்த காலப்பகுதியில் அவர்கள் முழுமையாக போருக்கு ஆதரவாகவும் அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கு எதிராகவும் சுயநிர்ணய உரிமைக்கு எதிராகவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மிக இனப்பிரச்சனை ஒரு இனவாத பிரச்சனையாக பார்க்கின்ற ஒரு சக்திகளாகவும் இருந்தார்கள். அதில் இருந்து முழுமையாக மீண்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் கொள்கை அளவில் அவர்கள் லெனின் கூட வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்றதை அவர் சரியான முறையில் அந்த டெபினிஷனை சொல்லி இருக்கிறார். மார்க்சிய கொள்ளையின்படி சுயநிர்ணயம் உரிக்கிற உரிமை இருக்கின்ற ஒரு இன குழுமம் வந்து அவருக்கு அந்த சுயநிர்ணய உரிமை கொடுக்க வேணும். ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் வெள்ளைக்காரர்கள் அந்த நாட்டில் கால் பதிக்க முன்பே நாங்கள் ஒரு தனி இனமாக தனியான டெரிட்டோரியில தனியான நிலத்திலே வந்து வாழ்ந்தவர்கள். எங்களுக்கான அந்த சுயநிர்ணய உரிமை செல்ஃப் டெட்டர்மினேஷன் வந்து எங்களுக்கு இருக்கின்றது. நான் இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த ஜேவிபி தொடங்கிய காலத்திலே வந்து அதை ஜேவிபி என்றாமல் தமிழர்கள் மத்தியிலே சேகுவராண்டா தான் தெரியும். அப்படிப்பட்ட சேகுவரா எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கின்றதிலோ அங்கெல்லாம் எனது கால்கள் நடக்கும் என்று சொன்ன சேகுவரா கியூபாவினுடைய விடுதலை போராளி. அப்படிப்பட்ட ஒரு சேகுவராவின் கொள்கையுடன் உருவாக்கப்பட்ட ஜேவிபி போராட்ட காலங்களிலே அவர்கள் ஜேவிபியினுடைய புரட்சியின் போது எத்தனையோ ஆயிரம் தங்களுடைய போராளிகளையே இழந்த இந்த ஜேவிபி என்ற இயக்கம் கடைசியாக ஈழத்தமிழர்களுடைய இறுதி போராட்டத்திலே ஈழத்தமிழர்களை கொல்வதற்கு, அதாவது சிங்கள இராணுவத்தினாலேயே தனது மக்களை, அதாவது ஏவிபி காடேச வந்து கொண்ட சிங்கள இராணுவம், அந்த இராணுவத்துக்காகவே ஈழத்தமிழருடைய போராட்டம் நடப்போது தனது இராணுவத்தை சேர்த்து கொடுத்தவர்கள் தான் இவர்கள். இதை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது. அதே போன்று இந்த வடக்கு கிழக்கு இந்தோலங்கா அக்கோட்டை வந்து பிரிச்சதும் வந்து இவர்கள் தான். சுனாமி கட்டமைப்பின் போது சந்திரிகா குமாரதுங்கவும் விடுதலை புலிகளும் சேர்ந்து போட்ட பீத்தோம் சென்டர் அக்ரிமெண்டை இல்லாமல் பண்ணியதும் இவர்கள் தான். இப்படி இருக்கும்போது இவர்களால் எப்படி தமிழர்களிடமே புரியோடி போடி இருக்கின்ற இந்த தேசிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? இப்ப ஜேவிபி தொடங்கப்பட்ட அடுத்த வருடத்தோடு 60 வருடங்கள் ஆகின்றன. இந்த 60 வருடத்தில் கடந்த 15 ஆண்டுகள், குறிப்பாக இந்த 2009 முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு பிறகு, அதாவது தமிழ் மக்கள் இப்ப அந்த யுத்தத்திற்கு பின்னர் எங்களால் ஒரு ஜேவிபி வேறொரு ஜேவிபியாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஒரு கொள்கை அளவில் அவர்கள் ஒரு இனவாத சக்திகளோடு தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை அல்லது அடையாளப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு சாதகமான ஒரு பகுதி இருக்கின்றது. அதற்கு முந்தைய காலப்பகுதியில் நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவருடைய வரலாறு முழுவதும் அது பெரிய பட்டியலிட்டு கொண்டே போகலாம். நீங்கள் கூறியது போல நாங்கள் அதை பற்றி என்னுடைய ஒரு நூல் வெளிவருகின்றது. அந்த நூலில் இந்த 2 பக்கமும் அவர்கள் பற்றிய முழுமையான விமர்சனங்களையும் பதிவுகளையும் அதில் செய்கின்ற அதே வேளை அவர்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும், இதை அவர்களை முழுமையாக இனவாதிகளாக நாங்கள் பார்ப்பதா, அல்லது அவர்கள் அதனை ஒரு 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 இனப்பிரச்சனையை அவர்கள் கையாள்கின்ற வடிவத்தை அவர்களை ஒரு ஒரு மார்க்சிய வழியிலிருந்து அதனை பார்க்கிறார்களா என்பது பற்றிய விமர்சனங்களோடு அதனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரியும் 1971ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்களில் அல்லது அந்த நேரத்தில் இருந்த அந்த ஜேவிபியினுடைய தலைவராக ரோஹன விஜயவீரவும் அதனுடைய செயலாளராக லேனல் போப்பகே இருந்தார். லேனல் போப்பகே எழுதிய ஒரு மிக முக்கியமான நூல் இந்த நூல். இது ஆஸ்திரேலியாவில் இப்போது இருக்கின்றார். இந்த ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. இது இப்போது தமிழில் இது இப்ப நான் வைத்திருக்கிறது சிங்கள புத்தகம். அவர் 1980களினுடைய ஆரம்பத்தில் அவர் கட்சியை விட்டு விலகும் போது அவர் வந்து அப்போது இந்த தேசிய இனங்களினுடைய சுய உரிமையை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தார். அது ஒட்டுமொத்தமாக தமிழீழத்தை ஆதரிக்கின்ற அல்லது தமிழ் மக்களுடைய விடுதலையை ஆதரிக்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் ஜேவிபி என்பது பற்றிய ஒரு நூல். ஜேவிபியில் ஏனைய இடதுசாரிகள் போலவே ஜேவிபியிலும் பல தடவைகள் பிளவுகள் நடந்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமான பிளவுகளில் ஒன்றாக இந்த போப்பகே
என்னுடைய இந்த பிளவை நாங்கள் பார்க்கலாம். அவர் பின்னர் பிரிந்து வந்ததற்கான பிரதான காரணம் இந்த இந்த இனப்பிரச்சனையை அடிப்படையாக கொண்டுதான். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் 3 கட்சிகளை ஜேஆர் அரசாங்கம் அவர் 3 இடதுசாரி கட்சிகள் மீது பழியை போட்டு அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். அந்த 3 தடை செய்த அந்த 3 இயக்கங்களில் ஒன்று நவசம சமாஜ கட்சி, அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி, அடுத்தது ஜேவிபி. ஜேபி மிக முக்கியமான ஒரு தடை செய்யறதுக்கான கட்சியாக இருந்தது. அப்போது 83ஆம் ஆண்டு தலைமறைவுக்கு போன ஜேவிபி பின்னர் 84ஆம் ஆண்டே ஒரு ஏனென்றால் மிக முக்கியமாக இனப்பிரச்சனை சம்பந்தமான அந்த விவாதங்கள் நடக்கின்றது. அந்த விவாதத்தில் விளைவாக இதற்கு கட்சியில் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாது, அங்கே யுத்தம் வடக்கில் ஆரம்பித்து விட்டன, பல இயக்கங்கள் போராட தொடங்கிவிட்டன என்கின்ற நிலையில் ஒரு நூலை எழுதினார். அந்த நூலுக்கு பெயர் தமிழீழ போராட்டத்திற்கு தீர்வு என்ன என்கின்ற நூல். அது இந்த நூல். இந்த நூல் கிட்டத்தட்ட அந்த நூல் வந்து தனியா சிங்கள மொழியில் தான் உள்ளதா, தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா? அது ஒரு சுவாரஸ்யமான விடயம். இது கிட்டத்தட்ட 300 பக்கங்களை கொண்ட இந்த நூல் சிங்களத்தில் மட்டும்தான் இன்னும் இருக்கின்றது. அதே நேரத்தில் 1992ஆம் ஆண்டு இவர்கள் வெளியில் வந்த பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் இந்த நூலை மறுபதிப்பு வெளியிட்டார். அப்போது எங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. 1980களுடைய ஆரம்பத்தில் இருந்த நிலையை விட வேறு வடிவம் பெற்றுவிட்டது இனப்பிரச்சனை. அப்படி இருக்கும் போது இன்று அந்த விமர்சனங்களோடு அல்லவா இனப்பிரச்சனை சம்பந்தமான தீர்வு பற்றிய ஒரு நூலை ஒரு உத்தியோகபூர்வமாக இவர்கள் வெளியிட முடியும். ஆனால் ஏன் இவர்கள் இப்போது அந்த நூலை வெளியிட்டார்கள் என்றால் அதில் உள்ளவற்றை அப்படியே ஏற்பதாக அல்லவா அர்த்தம் என்று. அப்படின்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் இந்த நூலில் என்ன இருக்கின்றது, அது தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை எப்படி பார்க்கின்றது என்றால், இதில் ரோண விஜய் வீர சுயநிர்ணய உரிமையை மறுப்பதற்காக எழுதப்பட்ட நூல். இந்த நூல் வந்து முழுக்க அதாவது லெனினையும் கால்மார்க்ஸையும், அங்க கால்மார்க்ஸினுடைய குறிப்பாக ரோசா லக்சம்பர்க் போன்றோருடைய இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான இந்த இனங்களினுடைய சுயநிர்ணய உரிமைகள் சம்பந்தமாக நடந்த விவாதங்களை பற்றியெல்லாம் இங்கே தொகுக்கிறார். ஆனால் இதில் மிக மோசடி அவர் பல இடங்களில் செய்கின்றார். என்ன மோசடி என்றால், ஒரு இப்ப சுயநிர்ணய உரிமையை ஆதரித்து பேசுகின்ற இடங்களை எல்லாவற்றையும் அவர் வசதியாக அதனை நீக்கிவிட்டு அதிலிருந்து ஆனால் இதில் உள்ள சிக்கல்களை பற்றி சொல்லுகின்ற இடங்களை மட்டுமே எடுத்து தொகுத்து, ஆகவே இவர்கள் எல்லோரும் நம்முடைய மார்க்சிய அறிஞர்கள் எல்லோரும் இதனை சுயநிர்ணய உரிமையை எதிர்த்தே வந்திருக்கின்றார்கள் என்று இதன் மூலம் அவர் நிறுவ முற்பட்ட ஒரு மோசடி மிக்க ஒரு நூலாக பார்க்கின்றேன். ரோண விஜய் வீரவை நான் மிக மதிக்கின்ற ஒரு தலைவர்களில் ஒருவராக நான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் இப்படியான விமர்சனங்களையும் சேர்த்துதான் நாங்கள் வந்து ஒரு நேர்மையாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் அதை பற்றி சொன்னால் லெனினுடைய அந்த கொள்கையை டெபினிஷனை வந்து ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறார். தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார் இல்லையா? அதாவது லெனினுடைய வாய்க்கூடா லெனின் சுயநிர்ணய உரிமையை எதிர்த்தார் என்று நிறுவ முற்படுகின்றார். ரோசா லக்சம்பர்க் சுயநிர்ணய உரிமையை மறுக்கின்றார் என்று கூறுகின்றார். அயர்லாந்து பிரச்சனையில் கால்மார்க்ஸ் எடுத்த நிலைப்பாடுகளை பற்றி விமர்சித்து அல்லது போனால் அவர் அந்த இடத்தில் சுயநிர்ணய உரிமையை ஏன் மறுக்கிறார் என்றெல்லாம் நிறுவ முற்படுகிறார். ஆனால் அதில் உள்ள மோசடி இப்படித்தான். இதை பற்றி வேறு சில சிங்கள தோழர்கள் சில கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த நூல்களில் உள்ள சில விமர்சனங்களை நானும் இதை பற்றி ஒரு முழுமையான கட்டுரை எழுதியிருக்கின்றேன். ஆக நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், இப்போதைய என்பிபியை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், இன்று இந்த நூலை அவர்கள் கொண்டாடவில்லை. இது ஒரு ஆவணமாக இன்று இருக்கின்றது, ஆனால் இதனை கொண்டாடவில்லை. ஆனால் இதனை பற்றிய ஒரு பகிரங்க, இன்றும் நாங்கள் ஜேபி மீது வைக்கின்ற விமர்சனம் என்றால், நீங்கள் பகிரங்கமாக பேசுங்கள், பகிரங்கமாக உங்களுடைய விமர்சனத்தை முன்வையுங்கள் என்று கோருகின்றோம். இந்த நீங்கள் கேட்ட கேள்வியில், அதாவது இந்த தேர்தல் காலத்தில் ஏன் இவர்கள் இதனை ஒழுங்காக முன்வைக்கவில்லை என்றால், அதற்கு கூறப்பட்ட காரணம், ஏற்கனவே ஒரு தங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் உண்டு. இவர்கள் வந்தால் தமிழ் மக்களுக்கு சாதகமாக ஆக்கி விடுவார்கள் நிலைமையை என்கின்ற ஒரு சந்தேகம் தென்னிலங்கையில் பரப்பப்பட்டு கொண்டே வருகின்றது சில பேரினவாத சக்திகளால். ஆகவே இந்த சூழ்நிலையில் எங்களுடைய தேர்தல் வெற்றியை பாதிக்கின்ற ஒரு வார்த்தைகளை நாங்கள் விடுவது ஒரு தந்திரோபாய ரீதியில் தவிர்க்கிறது நல்லது என்பதே அவருடைய கருத்தாக இருந்தது. நாமும் அதனை ஓரளவு புரிந்து கொண்டோம். ஆனால் இதனை நாங்கள் நீடிக்க விடுவோம். இனி வரும் இப்போது அவர்களிடம் சாதாரண பலம் அல்ல, அவர்களிடம் ஒரு 3/2 பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைத்திருக்கின்ற ஒரு கட்சியுடன்
கட்சியிடம் நாங்கள் இனி ஒரு அழுத்த குழுவாக நாங்கள் பல விடயங்களை கேட்கலாம், முன்வைக்க கோரலாம். நிச்சயமா. குறிப்பாக அவர்களிடம் இனி 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 வரப்போற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அடுத்தது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட போகின்ற அல்லது போனால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பது இந்த அரசியலமைப்பு மாற்றம். அரசியலமைப்பை முழுமையாக இவர்கள் மாற்றுவதற்கான வேலைகள் நடக்கின்றது. அப்போது டெல்வின் சில்வா இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னர் தோழர் சொல்லும் போது கூறினார் ஒரு விடயம், 13வது திருத்தச் சட்டத்தை நீக்குவீர்களா என்கின்ற கேள்விக்கு, சிங்களத்தில் கேட்ட கேள்விக்கு அவர் கூறியது இல்லை. தமிழ் மக்களுக்கு அதுவே இப்போதைக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற தீர்வாக இருக்கின்றது. ஆகவே அது அப்படியே இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் செல்வின் சில்வா சொல்லிக்கிறார், 13வது திருத்த சட்டம் தமிழ் மக்கள் கேட்கவில்லை, இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தங்கள் அரசியலை வடக்கு கிழக்கிலே நிலைநிறுத்துவதற்காக இதுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ் மக்களுக்கு தேவையானது பொருளாதார வளர்ச்சி என்று இதே செல்வின் சில்வா தான் சொல்லி இருக்கின்றார். ஆனால் நான் அதனை கவனிக்கவில்லை. ஆனால் நான் கவனித்த இந்த ஒரு வாரத்திற்குள் வெளியிட்ட வீடியோவில் நான் பார்த்தது என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு 13வது திருத்தச் சட்டம் என்பது அங்கு அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, தீர்வு காண்பதற்கான ஒரு அரச கட்டமைப்பாக அது இருக்கின்றது. அது அவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அவருடைய வார்த்தையில் 13 ஒரு ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாமே தவிர, தமிழர்களை பொறுத்தவரை 13ஆம் திருத்த சட்டம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டதான் 13ஆம் திருத்த சட்டம். அதான் நான் அவர் சொன்ன அந்த முழு இதையும் சொன்ன இன்னும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் நினைக்கிறேன். அவர் சொன்ன என்னென்றால், அந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பிறகு இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை விட சாதகமான ஒரு தீர்வை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான். அது எப்படிப்பட்டது என்பதை பற்றிய விவரங்களை அவர் கூறவில்லை. ஆனால் அந்த 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 பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறியது, அரசியலமைப்பு திருத்தத்தின் பிறகு இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை விட அவர்களுக்கு இதை விட ஒரு ஒழுங்கான ஒரு தீர்வை அவர்களுக்கு வழங்குவது எங்களுடைய கடமை என்கின்ற அர்த்தத்தில் அவர் கூறினது நான் பார்த்திருக்கேன். நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். உறுதியாக உங்களோட இன்னொரு கேள்வி ஒன்று, என்னதான் மாவோயிஸ்ட் சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் மார்க்சிச சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பௌத்த பேரினவாதத்தை மீறி இவர்களால் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு நான் இப்படி சொல்றேன். என்னென்றால், அடிப்படையில் நாங்கள் இதை இப்படிதான் பார்க்க வேண்டும். இலங்கை இப்ப நான் அப்படிதான் பார்க்கின்றேன், அது மற்றவர்களை நிர்பந்திக்கவில்லை. எப்படி என்றால், இலங்கை என்பது, இலங்கையின் அரச கட்டமைப்பு என்பது சிங்கள பௌத்த பேரினவாத அரச கட்டமைப்பு தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது நிறுவனமயப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பது நிறுவனமயப்பட்ட ஒரு அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறையை இந்த அமைப்பு முறை இவ்வாறு நிறுவனமயப்படுவதற்கு ஒரு நீண்ட காலம் எடுத்திருக்கின்றது. அது நூற்றாண்டுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டது. ஆகவே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சியால் இதனை ஓரிரவில் அல்லது ஒரு சில மாதங்களில், வருடங்களில் மாற்றுவது சாத்தியமில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த இடத்தில் நீங்களோ நானோ ஆட்சிக்கு வந்தால் கூட, தலைமைக்கு வந்தால் கூட அதனை செய்வதற்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் அது நிறுவனமயப்பட்டது. நிறுவனமயப்பட்ட ஒன்றை மிகவும் ரிவர்ஸுக்கு கொண்டு போவதாக இருந்தால் இது போன்ற ஒரு ப்ரோசஸ் மீண்டும் போக வேண்டும். அதற்கு ஒரு சரியான ஆரம்பத்தை இடுவதற்கான எங்களுக்கு அமைப்பு வேணும். அது இலங்கையின் வரலாற்றில் இப்போதைய தலைமையில் இருக்கின்ற ஒரு பலமான கட்சிகளை பார்த்தால் அதில் ஓரளவாக சாதகம் இருப்பது என்பிபியாக நான் பார்க்கின்றேன். ஓரளவு சாதகம் ஏனைய கட்சிகளோடு ஒப்பிடும் போது இது சாதகமாக இருக்கிறது என்பது பார்க்கின்றேன். இதனை முழுமையாக ஒரு உட்டோப்பியன் லெவலில் நான் ஒரு கற்பனா ரீதியில் இதன் மீதான நம்பிக்கையை நான் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் நமக்கு இருக்கின்ற ஆப்ஷன் என்ன என்பது இருப்பதை வைத்துதானே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இருப்பவற்றுள் இதனை நாம் ஒரு முற்போக்கான ஒரு மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக நான் பார்க்கின்றேன். நன்றி சரவணன். இன்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் பலவாங்கிதம் அடைகின்றோம். தொடர்ச்சியாக ILC வானொலியுடன் இணைந்திருங்கள். நாங்கள் வேறும் பலதரப்பட்ட முக்கியமான கருத்துக்களை, நீங்கள் முக்கியமாக இந்த எங்களுடைய அனுரகுமாரவின் பாசறை, அதாவது ரோகண விஜயவீரவின் பாசறை, JVP பாசறையில் இருந்து வந்தவர்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுக்கு இன்று சொல்லியிருக்கின்றீர்கள், இன்னும் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.